இல்லையா போச்சு அப்படின்னு இயக்குனர் மிஸ்கினை வெறுத்தெடுத்திருக்காரு விஷால். இவ்வளவு காட்டமான்னு கேட்கக்கூடிய எல்லோரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நடிகர் விஷாலின் மதகஜ ராஜா படம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்து மாஸ் காட்டி வந்துட்டுருக்கு. சுந்தர்சி இயக்கத்தில் உருவாகியிருந்த இந்த படத்தில் விஷால் மற்றும் சந்தானத்தின் காமெடி மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிச்சிருக்கு. இந்த நிலையில் பத்ம விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய நடிகர் அஜித்குமார் மற்றும் சோபனாவிற்கு விஷால் வாழ்த்துக்களை பகிர்ந்தார். மேலும் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்தும் விஷால் அடுத்தடுத்த கருத்துக்களை தெரிவித்தார். இந்த நிலையில் இளையராஜா குறித்து மரியாதை குறைவாக பேசிய மிஸ்கினுக்கும் விஷால் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சார். இதேபோல எப்போதும் பேசிவிட்டு வருத்தத்தை தெரிவிப்பது மிஸ்கினுக்கு வாடிக்கையாக இருக்கிறதாகவும் அவர் கோபத்தை பகிர்ந்தார். இயக்குனர் மிஸ்கின் எப்போதுமே சர்ச்சைகளுக்கு பஞ்சம் இல்லாதவர். அவரது இயக்கத்தில் பிசாசு 2 மற்றும் ட்ரெயின் படங்கள் அடுத்தடுத்த ரிலீஸுக்கு காத்திருக்குது. அடுத்தடுத்த படங்களிலும் நடித்து வருகிறார் மிஸ்கின். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பாட்டில் ராதா படத்தின் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டவர் மரியாதை குறைவாக பேசியது அனைத்து தரப்பினரையும் கோபப்பட வச்சது. பல்வேறு கண்டனங்களையும் மிஸ்கின் அவர்கள் சந்திச்சார். இந்த நிலையில தான் பற்றி கூறியிருக்கக்கூடிய விஷயங்களுக்காக தற்போது மன்னிப்பும் கேட்டிருக்காராம். இந்த நிலையில மிஸ்கினுக்கு இதே வேலையாக போயிடுச்சுன்னு நடிகரும் நடிகர் சங்க பொதுச் செயலாளருமான விஷால் தன்னுடைய பேட்டி ஒன்றில் தெரிவித்தார். நடிகர் அஜித் மற்றும் நடிகை சோபனா பத்ம விருதுகளை பெற்றுள்ள நிலையில் அவர்களுக்கு வாழ்த்து கடிதங்களை அனுப்புவதற்காகத்தான் நடிகர் சங்கத்திற்கு வந்ததாக விஷால் தெரிவிச்சிருக்கிறார். பத்திரிகையாளர்களினுடைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கிறார். நடிகர் அஜித்குமார் மற்றும் சோபனாவிற்கு அவர் தன்னுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட நிலையில் அடுத்ததாக மிஸ்கின் குறித்த கேள்விக்கு அவர் மிகவும் கோபமாக பதிலளித்ததை பார்க்க முடிஞ்சது. மிஸ்கின் எப்போதும் இதே போல பேசிவிட்டு பின்பு அதற்கு வருத்தம் தெரிவிப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறதாக விஷால் கோபத்துடன் சொன்னதை பார்க்க முடிஞ்சது. நீங்க தண்ணி அடிங்க, எதை வேண்டும்னாலும் பேசுங்க, அனைவருக்கும் பேசுவதற்கு சுதந்திரம் இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு, ஆனால் மேலை நாகரிகம் அப்படின்ற ஒன்றும் இருக்குன்னு சுட்டி காட்டியிருக்காரு. இளையராஜா கடவுளின் குழந்தை போன்றவர் என்றும் அவரை மரியாதை குறைவாக பேசியதை மன்னிக்க முடியாது என்றும் விஷால் தெரிவிச்சிருக்காரு. பேசுவதை பேசிவிட்டு ஒரு நாள் கழித்து மன்னிப்பு கேட்டதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த நிலையில் கூத்துப்பட்டரில் தான் விமல், விதார்த் உள்ளிட்ட பலர் நடிகர்கள் இருந்ததாகவும் அங்கு யாருக்கும் இது போன்று பேச சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்றும் விஷால் தன்னுடைய கருத்தை மேலும் வெளிப்படுத்தியிருக்கார். சரக்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை மிஸ்கின் பேசுவதாக காட்டத்தை வெளிப்படுத்திய விஷால் ஒரு கட்டத்தில் அது அவரது இஷ்டம் என்றும் அவரது சுபாவம் என்றும் தன்னுடைய பேச்சை முடிச்சுக்கிட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.